துணிகரமா மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்குமா? இன்னும் நம்மகிட்ட துணிகரம் இருக்கா? பாருங்க ஐயா, நான் தேவ பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் ஐயா. நீதிமான் சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் ஐயா. கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். என் சகோதரனே, என் சகோதரி, கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கொஞ்சம் நம்ம விட்டு கொடுப்போமா? கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. யாருக்கு விரோதமாக பேசாதீங்க, யாருக்கு விரோதமாக பேசாதீங்க. யாருடைய பொருளை நமக்கு வேணாம். கர்த்தர் கொடுக்கறது மாத்திரம் நம்ம வீட்டில் இருந்தால் போதும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்காத எதுவும் நம்ம வீட்டில் அது என்ன விலையேற பெற்றதாக இருந்தாலும் அது நமக்கு சாபமாக மாறிடக்கூடாது. அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கேடாக மாறிடக்கூடாது. நம்ம சந்தோஷத்துக்கு கேடாக மாறிடக்கூடாது. கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் 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 விட்டு கொடுங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு சரி கட்டுறாருங்களா? நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுத்தாரா? நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப, சின்னதானாலும் பெருசானாலும் திரும்ப கொடுத்தாரா? உங்கள் சுகத்தை திரும்ப கொடுத்துருக்காரா? உங்கள் பலத்தை திரும்ப கொடுத்துருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க ஐயா. ஈசாக்கு தன்னுடைய தாய் இறந்து போனதுனால துக்கத்தோடு இருந்தான். வசனம் சொல்லுது, ரெபெக்கால அவன் திருமணம் பண்ண உடனே தன் தாயினுடைய துக்கத்தை மறந்து ஈசாக்கு சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ரெபெக்காலா இருக்கீங்களா? துக்கத்தை மாற்ற அருமருந்தா இருக்கீங்களா? கவலையை மாற்றுகிற அருமருந்தா இருக்கீங்களா? அல்லது உங்களை பார்த்தால ஐயோ குடைச்சல் வந்துருச்சு, ஐயோ இனிமே வீடாக இருக்காது, வந்துட்டாலே இப்படி தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை பற்றி பேசுகிறாங்களா? கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க ஐயா, உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக தானே இருக்கணும். என் கை எப்படி இருக்குது? நான் பலத்து போகிறேன்னா பாருங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் பிச்சைக்காரனாக இருக்கலாம், குறைவுள்ளவனாக இருக்கலாம். இல்லை, நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கொடுத்துருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பலத்து இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்ற சாட்சி இருக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை பெருக பண்ணினார் என்ற சாட்சி இருக்கணும். இருக்கா? என் அன்பு பெருகுச்சுன்னு சொல்ல முடியுமா? என் விசுவாசம் பெருகுச்சு, என் ஜெபம் பெருகுச்சு, என் ஆவியின் வல்லமை அபிஷேகம் பெருகுச்சு, வரங்கள் பெருச்சு, அதே போல் என் வருமானம் பெருகுச்சு, என் சமாதானம் வீட்டில் பெருகுச்சு, என் சந்தோஷம் பெருகுச்சு, என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெருகுச்சு சொல்ல முடியுமா? என் பிள்ளைகள் பலத்து போனாங்க, என்னை எதிர்த்தவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை பலத்து போக பண்ணினா சொல்ல முடியுமா? நம்ம ஜெபிச்சா ஏசப்பா பதில் கொடுக்குறாரா? இறங்கி வராரா? நம்மளோட பேசுகிறாரா? தேவ பர்வதத்தில் நம்மளால் ஏற முடியுதா? தேவ பிரசன்னத்தில் நிலைக்க முடியுதா? தேவ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வருதா? நம்ம குடும்பத்தில் இருக்கா? அப்படின்னா கையில் சுத்தம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா என் கை சுத்தமாக இல்லை.